ஆன்யாவை பார்த்தா எனக்கு என் தம்பி தான் ஞாபகம் வருது. அவன் என்னை விட புத்திசாலி. அவன் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா சொல்லி தருவான். அவன் சொல்லி தரது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அக்காக்கு சொல்லி தரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய புதுசா கத்துட்டு வருவான். அப்படியே அவனை டெவலப் பண்ணிக்கிட்டான். குழந்தைங்களை எப்பவுமே அன்பால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். சாரி லாய்ட், உங்க ஃபேமிலி விஷயத்துல நான் ரொம்ப தலையிடுறேன்னு நினைக்கிறேன். அப்ப லாய்ட் சொல்றான், அப்படிலாம் இல்லை யோர், நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தான். ஆன்யாக்கு நீங்க தான் அம்மா. யோர், நீங்களே இனிமேல் ஆன்யாக்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா லாய்ட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப லாய்ட் நினைக்கிறான், இதுவே எதிரிங்களை குழப்பி விடணும், அவங்களுடைய மிஷன்ஸை கலைக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஈஸியா பண்ணியிருப்பேன். ஆனா இது அப்படி கிடையாது. அவங்க கிட்ட இருந்து நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப நான் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆன்யா என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஆன்யாவோட ரூமுக்கு போறான். அங்க பார்த்தா ஆன்யா படிச்சுக்கிட்டே தூங்கிட்டா. நீ படிச்சுக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்படி போகும்போது ஆன்யா புலம்புறா, அம்மா அப்பாவை கொண்டுடாதீங்க, இவன் என்ன கனவு கன்றா. மறக்காம இந்த டைட்டிலுக்கு மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.